இலங்கை கடற்படை இராணுவத்தால் நம்முடைய மீனவ சொந்தங்கள் தொடர்ச்சியாக சிறைபிடிக்கப்படுவது, சுட்டுக் கொல்லப்படுவது, படகுகளை வரித்து வலைகளை கிழித்து படகுகளை அரசுடைமையாக்கி ஏலம் விடுவது, இது போன்ற கொடுந்துயரங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்கிறது. எங்கள் வலிமைக்கு மீறி இங்கே பார்க்கிறீர்கள், தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைக்காக, அவர்கள் நலனுக்காக பல்வேறு களங்களில் தளங்களில் போராடி வருகிற அரசியல் இயக்கங்கள், அதோடு இணைந்து நாம் தமிழர் கட்சி எல்லாம் சேர்ந்து நாங்கள் பல தளங்களில் பல காலங்களில் இந்த கொடுமையை தடுக்க வலியுறுத்தி போராடி வருகிறோம். குறிப்பாக இந்த பிரச்சனை ஜெகதாப்பட்டினம் மீனவர் சுடப்பட்ட போது, என் மீனவனை அடித்தால் இனி உன் மாணவனை அடிப்பேன் என்று பேசியதற்காக நான் 6 மாதங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறைப்படுத்தப்பட்டேன். அப்படி அப்ப இருந்தே நாங்கள் தொடர்ந்து 2010, 9, 10, 11 அந்த காலகட்டங்கள் இருந்தே இது போராடி வர்றோம். இது தொடர் கதையா இருக்குது. எங்களுக்கு, எங்க உயிருக்கு, எங்க உணர்வுக்கு, எங்கள் வாழ்வுக்கு ஒரு துளி மதிப்பளிக்காத அரசுகள் தான் இங்கே தொடர்ந்து இயங்குது. இது மாநில அரசோ, இந்திய ஒன்றிய அரசோ, எந்த அரசு இருந்தாலும் எங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கிறது. வெறும் ஓட்டு. எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு, எங்களுக்குன்னு உரிமை இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அதை பத்தி கவலை கிடையாது. எங்க வாக்கை பற்றி கவலைப்படுகிற இந்த தலைமைகள், இந்த ஆட்சியாளர்கள் எங்க வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவது இல்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம் கொடுக்கிற இந்த அரசு, இந்த அதிகாரம், ஒரு மீனவர் இறந்தா அவர் குடும்பத்துக்கு என்ன உதவி செய்துன்னு நீங்க பார்க்கலாம். படகை பறித்து கொண்டால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மொத்தமும் பறிபோகுது. இது இவ்வளவு பெரிய நாட்டிற்கு ஒரு பெருத்த அவமானம், ஒரு நாட்டு அவமானமா தான் நீங்க கருதணும். ஒரு சின்ன நாடு, இந்த நாட்டில் ஒரு மாநில அளவு கூட இல்லாத ஒரு நாடு, இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்தினுடைய குடிமக்களினுடைய படகை பறித்து கொண்டு அதை அரசுடைமையாக்கி ஏலம் விடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அதிகாரத்தை எப்படி பார்ப்பது? இந்த நாடு, இந்த நாட்டின் ராணுவம் எங்களை பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கை என் இன மக்களுக்கு எப்படி வரும்? கடற்படை ராணுவம் இதே கடலுக்குள்ள நிற்குது. உலகத்தின் வலிமை மிக்க கடற்படையில் ஒன்று. பாதுகாப்பு பணியை செய்கிறேன் என்பதுதான் அதனுடைய பாதுகாப்பு பணியை செய்யறங்க தான் நிக்கிறேன்னு சொல்லுது. எந்த நாட்டு ராணுவத்திடமிருந்து எந்த நாட்டு மக்களை பாதுகாக்க அது நிக்குது? ஒரு சின்ன நாடு இலங்கை கடற்படை ராணுவத்திலிருந்து தன் சொந்த நாட்டு மக்களையே பாதுகாக்காத ஒரு ராணுவம் என்ன பாதுகாப்பு பணியை செய்யுது? இந்த கேள்வி எழுமா எழாது? எங்களுடைய வாக்கு இனிக்குது, எங்க வாழ்க்கையை ஏன் உங்களுக்கு கசக்குது? எங்க வரியை வாரி சுருட்டி கொண்டு போற நீங்கள், அதை வக்கனையா வாங்கி கொள்கிற நீங்கள், ஏன் எங்க வாழ்வை பற்றி கொஞ்சம் கூட, எங்கள் உரிமையை பற்றி, உயிரை பற்றி ஒரு துளி கூட சிந்திக்கிறதே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் மீனவர்கள். உண்ணாவிரத போராட்டம் நான் தான் என் தம்பிகிட்ட சொல்லி, பட்டினி போராட்டங்களோ உயிர் கொடுக்கிற போராட்டமோ இங்க பலன் தராது. ஏன்னா என் பட்டினியை பற்றி கவலைப்படுகிற அரசு இல்லை, அதை நாங்கள் நிறுவவும் இல்லை. எங்களுக்கு உயிரை பற்றி கவலைப்படுகிற அதிகாரங்களும் இல்லை. ஏன்னா 800க்கு குறைவில்லாத மீனவர்கள் இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. சொந்த நாட்டு குடிமக்களை ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ராணுவம் சுட்டுக் கொள்ளுது அப்படின்னா அதை வேடிக்கை பார்த்து கொண்ட அரசை, அதிகாரத்தை எப்படி பார்ப்பது? எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப குஜராத்தில் அண்மையில் ஒரு மீனவர் பாகிஸ்தான் கடற்படை ராணுவத்தால் கைது செய்யப்படுறாரு. அப்ப இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் திரட்டி மறிச்சு பிடிச்சு அவரை மீட்டு கொண்டு வருது. அந்த அக்கறையை, அந்த ஆர்வத்தை, அந்த முனைப்பை நாங்க வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அதுபோல எங்க மீனவர்களுக்கு, எங்களுடைய உறவுகளுக்கு ஏன் அது மாதிரி ஒரு பாதுகாப்பு தரப்படலை அப்படிங்கிறது தான் நம்ம எழுப்புற கேள்வி. ஒரு தடவையாவது நம் நாட்டு மீனவர்களை, நம் சொந்தங்களை சிறைபிடிக்கும் போது தடுத்து காத்தது, இல்லை சுட்டுக் கொள்ளும் போது தடுத்து காத்தது, சுற்றி நின்று ஒரு படகில் ஏற்றி வச்சு ஒவ்வொரு பாகமாக இரும்பு அந்த கம்பியால் கட்டி அடித்து கடைசியாக உயிர் உறுப்பையும் இறுக கட்டி
அறுத்து துண்டு துண்டா கீழே விழுகிற வரைக்கும் இந்த கடற்படை ராணுவம் ஒரு இடத்துல குவிஞ்சு இத்தனை கடற்படை கப்பல்கள் நிற்குதே ஏன்னு கூட பார்க்காம நீ என்ன ரேடார் வச்சு ரோந்து பார்க்குற பாதுகாப்பு பணியை செய்கிற? இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் எழுமா எழாதா? அப்போ எங்களை இந்த நாட்டின் குடிமக்களாக இந்த நாடு ஏற்குதா இல்லையா? இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அரசு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்தபோது இன்னைக்கும் அதை போலவே எங்களுடைய உரிமை பறிபுவதற்கும் எங்களுடைய உயிர் பறிபுவதையும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு பார்க்குறீங்க, முதல்வர் எல்லா மாநில முதல்வரையும் சிந்திக்கிறார். இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுறார். எதுக்குன்னா அந்த பாராளுமன்ற எண்ணிக்கை குறைய போகுது, மக்கள் தொகையை ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் பிரித்தா நமக்கு உறுப்பினர் எண்ணிக்கை குறைஞ்சிரும். அது வருமா வராதா 2029 தான் அதை பற்றி சிந்திப்போம்னே சொல்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டுற நீங்கள் இந்த கச்சத்தீவு மீட்புக்கு, மீனவர் வாழ்வுரிமை மீட்புக்கு, அவர்களுடைய பாதுகாப்புக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. இதுபோல் அனைத்து மாநில முதல்வர் சந்திக்கலை. கல்வி மாநில உரிமை, மானுட உரிமை, அதிலே மாநில உரிமை. அது பொதுப்பட்டியலில் ஏன் இந்திய ஒன்றிய அரசுக்கு போச்சு? அதை திருப்பி எடுத்துக்கிட்டு வரேன். உங்கள் ஆட்சியில் தான் எடுத்துகிட்டு போனாங்க, அப்போ விட்டுட்டீங்க. சரி, இப்போ எல்லா மாநில முதல்வரையும் பேச்சு கல்வி மாநில உரிமை. இன்னைக்கு ட்ரம்பே பொதுவையில் இருந்தது மாநில உரிமையை அன்னைக்கு அறிவிக்கிறது. அதை கேட்கறதுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே இந்த வரி, ஒரே தேர்தல், இதையெல்லாம் எதிர்க்கிறதுக்கு இந்த மாநில முதல்வர்கள் எல்லாம் சந்திச்சு நீங்கள் வலிச்சிருக்கல. நீட்டு தேர்வு நம்ம பிள்ளைகளை அதிகப்படியாக பழி வாங்கியிருக்கு. அவர்கள் மருத்துவம் படிக்கணுங்கிற கனவுலேயே அது ஒரு பெரிய குப்பு, அது பெரிய இடியை தூக்கி போட்டு அதை தடுக்கிறதுக்கு இதுக்கு எந்த முயற்சி எடுக்கல. புதிய கல்விக் கொள்கையை, அந்த கல்விக் கொள்கையை எதிர்க்கிறதுக்கு நீங்க இது மாதிரி செய்யணும். அதை செயல்படுத்திட்டு சும்மா நான் போயிட்டு அந்த தொகுதி குறைப்பு நடந்துருமோ இன்னும் பேசுறீங்க. அது வரும்போது அதை பேசணும். அதுக்கு பேசுறது நாடாளுமன்றத்தில் 40 உறுப்பினர் வச்சிருக்கிறீங்க, அந்த தர்க்கங்களை செய்யலாம். இன்னைக்கு தொடர்ந்து நடக்கிற ஒரு சங்கிலியில், ஒரு கம்பியில், ஒரு சங்கிலி இணைப்பில் 12 மீனவர்களை கைது செய்து இழுத்துக்கிட்டு போனதை நீங்க பாக்குறீங்க. ஒரு தன்மானமிக்க தமிழ் மக்கள் அதை பார்க்கிற எந்த ஒரு மான தமிழ் மகனுக்கும் அதை காட்சியை பார்க்க சகிக்குமான்னு பாரு.